39வது ഗദ്യഭാഗം. തത് ഉപരിഷ്ടാത് ചതസ്തൃഷു ആശാസു ആത്മയോനിന അഖില ജഗത് ഗുരുണ അതിനിവേശിത യേ ധിരതപദയഃ ഋഷഭഃ പുഷ്കരചൂഡഃ വാമനഃ അപരാജിതഃ ഇതി സകലലോകസ്ഥിതിഹേതവഃ. തദുപരിഷ്ടാത് ചതസ്തൃഷ്വാശാസു ആത്മയോനിന അഖില ജഗദ്ഗുരുണ അതിനിവേശിത യേ ധിരതപദയ ഋഷഭ പുഷ്കരചൂഡോ വാമനോ അപരാജിത ഇതി സകലലോകസ്ഥിതിഹേതവഃ. ലോകാലോക പർവ്വതത്തോട് വെളിപ്പക്കത്തിലായിട്ട് 4 ദിക്കിലിയുമായിട്ട് ഋഷഭൻ, പുഷ്കരചൂടൻ, വാമനൻ, அபராஜிதன் இப்படி இருக்கிற திக்கஜங்கள் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு பகவானால நியமிக்கப்பட்டு அங்க இருக்கா. தது உபரிஷ்டாது லோகாலோக பர்வதத்தோடு மேல்பக்கத்துல ஆயிட்டு சதஸ்ருஷு 4 ஆசாசு எல்லை அப்படிங்கிறது இல்லாத திக்குகளில் ஆத்மயோனினா ஸ்வயம்புவான பகவானால பிரம்மாவினால அகில ஜகத்குருனா பிரம்மதேவனால அதினிவேசிதா அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஏ அவ திரதபதயா 2 பெரிய கொம்பு இருக்கிற ஆனைகளாக்குமே. ரிஷபஹா அவளோட பேராக்கும் இப்ப சொல்ல போறது ரிஷபன். புஷ்கரச்சூடஹா புஷ்கரச்சூடன். வாமனஹா வாமனன். அபராஜிதஹா அபராஜிதன். இது இப்படின்னு இருக்கிற பேர்களோடு கூடின அந்த திக்கஜங்கள் சகல லோகஸ்திதி எல்லா உலகங்களும் நிலநிற்கிறதுக்கு ஹேதவஹா காரணமாயிட்டு காவல்காராயிட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி இருக்கிற ஸ்தானங்களில ஸ்திரமா நிற்கிறா. பரம்பொருளேதான் திரிமூர்த்திகளாயிட்டு இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறார். அதனால பரம்பொருளோடு அவதாரமாயிருக்கிற பிரம்மதேவன் அவரோடு ஆജ്ഞைப்படி திக்கஜங்கள் அங்க அவளோட டியூட்டியை செய்யறா அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்க எடுத்துக்கலாம். பரம்பொருளோடு ஆജ്ഞைப்படியாக்கும் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாற்பதாவது கத்தியபாகம். தேஷாம் ஸ்வவிபூதீனாம் லோகபாலானாம் ச விவித வீர்யஹ உபபிரும்ஹணாய பகவான் பரமமஹாபுருஷः மகாவிபூதிபதிः அந்தர்யாமி ஆத்மனः விசுத்தசத்வம் தர்மஞான வைராக்ய ஐஸ்வர்ய ஆதி
അഷ്ടമഹാസിദ്ധിഃ ഉപലക്ഷണം വിശ്വക്സേനാദിഭിः സ്വപാർഷദപ്രവരൈः പരിവാരിതഃ നിജവര ആയുധ ഉപശോഭിതൈः നിജഭുജദണ്ഡൈः സന്താരയമാണഃ തസ്മിൻ ഗിരിവരേ സമന്താത് സകലലോക സ്വസ്തയ ആസ്തേ തേഷാം സ്വവിഭൂതീനാം ലോകപാലാനാം ച വിവിധ വീര്യോപബൃംഹണായ ഭഗവാൻ പരമമഹാപുരുഷോ മഹാവിഭൂതിപതിരന്തര്യാമ്യാത്മനോ വിശുദ്ധസത്വം ധർമ്മജ്ഞാനവൈരാഗ്യ ഐശ്വര്യ ആദി അഷ്ടമഹാസിദ്ധി ഉപലക്ഷണം വിശ്വക്സേനാദിഭിः സ്വപാർഷദപ്രവരൈः പരിവാരിതോ നിജവരായുധോപശോഭിതൈർനിജഭുജദണ്ഡൈः സന്താരയമാണസ്തസ്മിൻ ഗിരിവരേ സമന്താത് സകലലോകസ്വസ്തയ ആസ്തേ തേഷാം സ്വവിഭൂതീനാം ലോകപാലാനാം ച വിവിധ വീര്യോപബൃംഹണായ ഭഗവാൻ പരമമഹാപുരുഷോ മഹാവിഭൂതിപതിരന്തര്യാമ്യാത്മനോ വിശുദ്ധസത്വം ധർമ്മജ്ഞാനവൈരാഗ്യേ ഐശ്വര്യാദ്യഷ്ടമഹാസിദ്ധ്യുപലക്ഷണം വിശ്വക്സേനാദിഭിः സ്വപാർഷദപ്രവരൈः പരിവാരിതോ നിജവരായുധോപശോഭിതൈർനിജഭുജദണ്ഡൈः സന്താരയമാണസ്തസ്മിൻ ഗിരിവരേ സമന്താത് സകലലോകസ്വസ്തയ ആസ്തേ ലോകപാലர்களுக்கும் திக்கஜங்களுக்கும் அவளுக்கு சொமேதையா பிரவர்த்திக்கிறதுக்கான சக்தி கொடுக்கறதுக்காயிட்டு பகவான் என்ன பண்ணினார், தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் இப்படி இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளோடு கூடிட்டும் சுத்த சாத்விக பாவத்தோடு கூடிட்டும் கைகளில ஆயுதங்களை தரிச்சுண்டும் விஸ்வக்சேனன் தொடங்கின சேவகர்களால சேவிக்கப்பட்டவராயிட்டும் സമസ്ത ലോകമംഗളം ആഗ്രഹിച്ചുണ്ട് இந்த சிரேஷ்டமான பர்வதத்துல எப்பவும் வசிச்சுருக்கார். பரம்பொருளேதான் அங்க இந்த உலகத்தை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு அவதாரம் எடுத்து வசிக்கிறார். தேஷாம் அஷ்டதிக் கஜங்களும் ஸ்வவிபூதினாம் பகவானோடதே ஆன விபூதிகளாயிருக்கிற லோகபாலானாம் ச லோகபாலர்களுக்கும் விவித வீரியஹா பலவிதமான வீரியங்களை உபபிரம்மணாய நன்னாயிட்டு கொடுக்கறதுக்கு பகவான் ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா குணங்களோடும் கூடின பரபிரம்மம் பரபிரம்மே ஆன மகாபுருஷா மகாவிஷ்ணு மகாவிபூதிபதிகி அஷ்ட ஐஸ்வர்யங்களோடும் எல்லா விபூதிகளோடும் அதிபதியான விஷ்ணு அந்தர்யாமி சாட்சி ரூபத்துல எல்லாருக்குள்ளேயும் ஆத்மனஹா ஆத்மாவாயிட்டு இருக்கிற விஷ்ணு, விசுத்த சத்துவம் சுத்த சத்துவ ரூபமாயிருக்கிற விஷ்ணு, தர்மம் அப்படிங்கிற குணம், ஞானம் அப்படிங்கிற குணம், வைராக்கியம் அப்படிங்கிற குணம், ஐஸ்வர்யம் தொடங்கின இப்படி எல்லாம் இருக்கிற எல்லா குணங்களும் அஷ்டமகா சித்திகளோடு கூடின பகவான் விஷ்ணு. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத சத்குணத்தோடு கூடின பகவான் விஷ்ணு உபலட்சணம் சிரேஷ்ட லட்சணங்களோடு கூடின பகவான் விஷ்ணு விஸ்வசேன ஆதிபிகி விஸ்வசேனன் தொடங்கின ஸ்வபார்ஷத பிரவரைகி விஷ்ணு பார்ஷதர்களால பரிவாரிதா சூழ்ந்து நிற்கப்பட்ட பகவான் விஷ்ணு நிஜவராயுதா அவரோடு சிரேஷ்டமான ஆயுதங்களால சங்கசக்கர கதாதாரியாயிட்டு உபசோபிதைகி மின்னித்தளங்கர நிஜபுஜ தண்டைகி பகவல் கரங்களால
சந்தாரயமானஹா இப்படியெல்லாம் இருக்கிற ரூபத்தை தரிச்ச பகவான் விஷ்ணு தஸ்மின் அந்த லோகாலோக கிரிவரே பர்வதத்துல சமந்தாது எல்லா இடத்திலையும் சகல லோக எல்லா உலகத்தோடும் சொஸ்தையா நன்மைக்காயிட்டு நிம்மதிக்காயிட்டு ஆஸ்தே வசிக்கிறார். எல்லா பாகத்திலையும் எல்லா சேனைகளோடும் கூடின விஸ்வக்சேனனாயிருக்கிற பகவான் எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிறாரே. 41வது கத்திய பாகம். ஆகல்பம் ஏவம் வேஷம் கதஹா ஏஷஹா பகவான் ஆத்மயோகமாயயா விரஜித விவித லோகயாத்ரா கோபீதாய இதி அர்த்தஹா. ஆகல்பமேவம் வேஷம் கத ஏஷ பகவானாத்மயோகமாயயா விரஜித விவித லோகயாத்ரா கோபீதாயேத்யர்த்தஹ. பகவானோடு மாயையால உண்டான பல பல லோகங்களோடு கதிய கல்பாந்த காலம் வரைக்கும் காப்பாத்துறதுக்காயிட்டாக்கும் பகவான் இப்படி இருக்கிற ஸ்வரூபத்தை ஸ்வீகரிக்கிறார். ஏஷஹா இப்படி இருக்கிற பகவான் பகவான் விஷ்ணு ஆகல்பம் கல்பகாலம் வரைக்கும் ஏவம் இப்படி வேஷம் பலவித வேஷங்கள் கதஹா தரிச்சவனாயிட்டு விவித அவதாரங்கள் ஸ்வீகரிச்சு ஆஸ்தே இருக்கார். பிரம்மாவோடு பகல் சிருஷ்டி நடக்கிற அந்த காலம் முடியற வரைக்கும் அதாக்கும் கல்பகாலம் அவசானிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னது. அது வரைக்கும் இந்த ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு உலகத்துக்கு பாதுகாப்பாயிட்டு பகவான் காவல் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த உலகத்தை கோபீதாயா காப்பாத்துறதுக்காயிட்டு விவித அதானது பலதரத்தில் இருக்கிற லோகா யாத்ரா இந்த உலக கதிகளை ரட்சிக்கிறதுக்காயிட்டு இந்த உலகத்துக்கு பலவிதமான கதிகள் இருக்கு. இந்த உலகம் உண்டாகிறது உண்டாகிற இந்த உலகத்துக்கு பரிணாமம் சம்பவிக்கிறது மாற்றம் சம்பவிக்கிறது விருத்திக்ஷயங்கள் உண்டாகிறது. லோகம் அப்படிங்கிறது காணாம போகவும் செய்யறது. அதை எப்படியாக்கும் இந்த உலகம் காணாம போறது? நம்ம ஜனிக்கிறோம் ஜனிச்சு நம்ம வளர்றோம் வளர்ந்து வளர்ந்து பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கிய அவஸ்தையில வந்து எத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நம்மளோடு அந்த டியூ டேட் முடியறத நம்ம சிகரிச்ச இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறது. அப்ப ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்காக்கும் நம்மளோடு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஜீவிதம் அந்த ஜீவித கால அளவிலேயாக்கும் நம்ம இந்த உலகம் அப்படிங்கிறத அனுபவத்தாலையும் தெரிஞ்சுக்கிறோம் கண்களாலையும் பார்க்கிறோம் காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறோம். சரீரம் எடுக்கிறதுலேருந்து சரீரம் நசிக்கிற வரைக்கும் ஆக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு அனுபவப்படுறது. சரீரம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு அனுபவப்படாது. அப்படி இந்த உலகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில நமக்கு வெஷ்டி ரூபத்துல காணாம போறது. இதே சமஷ்டி ரூபத்துல இந்த உலகம் காணாம போறது அதாக்கும் நைமித்திக பிரளயம். அப்படி இந்த உலகத்துக்கு விருத்திக்ஷயங்கள் உண்டாகிறது உலகம் அப்படி காணாம போகவும் செய்யறது. அப்படி இருக்கிற பல கதிகள் இருக்கிற இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு
சம்சார சக்கரமா இருக்கிற இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சிதம். ஜனனம், வளர்ச்சி, க்ஷயம், மரணம். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையிலேயாக்குமே நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கிறோம். சர்வ ஜீவஜாலங்களையும் காப்பாத்துறதுக்காயிட்டு ஆத்மா பகவானதோடவே ஆன யோகமாயால விரஜிதா உண்டாக்கப்பட்டதாக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது இது இப்படியாக்கும் அர்த்தஹா பகவல் அவதாரத்துக்கு அர்த்தம் அப்படிங்கிறது உண்டாச்சு. இந்த உலகத்துக்கு பலவிதமான மாற்றங்கள் சம்பவிக்கிறது. மாற்றத்தோடு கூடின இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு பகவான் பலவிதமான அவதாரங்களை செய்யறார். 42வது கத்திய பாகம். யஹ அந்தர்விஸ்தார ஏதேன ஹி அலோக பரிமாணம் ச வியாக்கியாதம் யத் பஹிர்லோக அலோக அச்சலாத் ததஹ பரஸ்தாத் யோகேஸ்வரகதிம் விசுத்தாம் உதாஹரந்தே. யஹ அந்தர்விஸ்தார யோந்தர்விஸ்தார ஏதேன ஹி அலோக பரிமாணம் ஏதேன ஹ்யலோக பரிமாணம் ச வியாக்கியாதம் யத் பஹிர்லோகாலோகாச்சலாத் பஹிஹி லோக அலோக அச்சலாத் ததஹ பரஸ்தாத் யோகேஸ்வரகதிம் ததः பரஸ்தாத் யோகேஸ்வரகதிம் விசுத்தாமுதாஹரந்தே. யோந்தர்விஸ்தார ஏதேன ஹ்யலோக பரிமாணம் ச வியாக்கியாதம் யத் பஹிர்லோகாலோகாச்சலாத் ததஹ பரஸ்தாத் யோகேஸ்வரகதிம் விசுத்தாமுதாஹரந்தே. மகாமேரு முதலுக்கு லோகாலோகாதலம் வரைக்கும் இருக்கிற பூமியோடு அந்தர்விஸ்தாரத்தோடு அளவ சொன்னோமே, அதே அளவுக்கு தான் அலோகத்தோடும் விஸ்தாரம். இந்த அலோகத்துல யோகேஸ்வரர்களுக்கு மட்டும்தான் பிரவேசனம் உள்ளது. யஹா அப்படிங்கிறது இங்க மகாமேரு முதலுக்கு லோகாலோகாதலம் வரைக்கும் இருக்கிற லோக அலோக அஜலம் வரைக்கும் இருக்கிற பூமியோடு அந்தர்விஸ்தாரம். அந்தர்விஸ்தாரா பூமியோடு அந்த உள்பக்கத்துல இருக்கிற விஸ்தாரத்தை சொன்னோமே, ஏதேனா ஹி அதேதான். அலோக பரிமாணம் ச வெளியில இருக்கிறதான அதனோட அளவு. வியாக்கியாதம் இதெல்லாம் நான் சொன்னதாக்கும். எது அதனோடு பகிர்லோகா வெளிப்பக்கமா இருக்கிற லோகாலோக அஜலாது லோக அலோக பர்வதத்தோடு வெளியில இருக்கிற ததஹா அந்த அலோகம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துக்கு பரஸ்தாது அப்பாற்பட்டதாக்கும் அந்த அலோகம். அங்க யோகேஸ்வரகதிம்
யோகேஸ்வரர்களோடு சஞ்சார மார்க்கமாக்கம் இருக்கு. விசுத்தாம் புனிதமான ஸ்தானமாயிட்டு உதாகரந்தி அந்த இடத்தை சொல்லப்படுறது. பூகோளம் 50 கோடி விஸ்தாரத்திலேயாக்குமே இருக்கு. அதுல 1/4 பங்கு விஸ்தீர்ணமாக்கும் லோகாலோக பர்வதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். 50 கோடி டிவைடட் பை 4 அப்போ 12.5 கோடி விஸ்தீர்ணம். இந்த உலகத்தோடு விஸ்தாரம் அப்படிங்கிறது 12.5 கோடி. அலோகத்தோடு விஸ்தாரம் அப்படிங்கிறதும் 12.5 கோடி தான். அப்படி 12.5 × 2 25 கோடி யோஜனை. அந்த 25 கோடி யோஜனைக்கு அப்பாற்பட்டதாக்கும் யோகேஸ்வரர்களோடு ஸ்தானம். பரம்பொருளோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்தானமும் அதேதான். நாராயணியத்துல பட்டதிரிப்பாடு இதை வர்ணிக்கிறார். நாராயணியத்துல 100வது தசகத்துல நாராயணியம் முடியற அந்த அவஸ்தையில 10வது ஸ்லோகத்திலேயாக்குமே பட்டதிரிப்பாடு இதை வர்ணிக்கிறார். யோகீந்திராணாம் த்வதங்கேஷு அதிகசு மதுரம் முக்திபாஜாம் நிவாசோ அப்படின்னு 43வது கத்திய பாகம். அண்டமத்யகதஹ சூரியஹ தியோ வா பூமியோஹோ யது அந்தரம் சூர்யாண்டகோளயோஹோ மத்யே கோட்யஹ ஸ்யுஹு பஞ்சவிம்சதிஹ. அண்டமத்யகதஹ சூர்யோத்யாவா பூமியோர்யதந்தரம் சூர்யாண்டகோளயோர்மத்யே கோட்யஹ ஸ்யுஹு பஞ்சவிம்சதிஹ. அங்கயாக்கும் சூரியன் ஸ்திதி பண்ணுறது. சூரியனிலேந்து பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் 25 கோடி யோஜனை வீதம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அண்டமத்யகதஹ சூரியஹ தியோ வா பூமியோஹோ சூரியஹ சூரியன் தியோவ் அப்படின்னா சொர்க்கம். பூமியோஹோ பூமி. எது இது ரெண்டோடும் அந்தரம் நடுவில் இருக்கிற அண்டமத்யகதஹ அந்தரீட்சம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தோடு மத்தியஸ்தானம். அங்கேயாக்குமே சூரியஹா சூரியன் இருக்கார். தியோவு ஜனனா சொர்க்கம்,
ഭൂമ്യോഹോ സ്വർഗത്തോടും ഭൂമിയോടും അന്തരം நடுவில் அண்டமத்தியகதா நடுவில் இருக்கிற அந்த அந்தரிட்சம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தோடு மத்தியஸ்தானம். அங்கேயாக்கும் சூரியஹா சூரியன் இருக்கார். சூர்யாண்ட கோளையோகோ சூரியனோடும் பிரம்மாண்டத்தோடும் சூரியஹா அண்டகோளையோகோ சூரியனோடும் பிரம்மாண்டத்தோடும் நடுவில் மத்தியே நடுவில் பஞ்சவிம்சதிஹி 25 கோட்யஹ கோடி யோஜனை சிஹு இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. சூரியனோடு சஞ்சாரபதமாக இருக்கிற அந்தரிட்சம் 25 கோடி. மேரு முதலுக்கு 12.5 கோடி லோகம் இருக்கு. அதே மாதிரி லோகத்துக்கு அந்த பக்கம் 12.5 கோடி அலோகம் இருக்கு. அப்படி 25 கோடி ஆக்கும் அந்தரிட்சம். இப்படி டோட்டல் 50 கோடி யோஜனையாக்கும் விஸ்தாரம். அதில் சூரியனோடு கதி அப்படிங்கிறது 25 கோடி ஆக்கும். சூரியனிலேந்து பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் 25 கோடி யோஜனை டிஸ்டன்ஸ் இருக்கு. 44வது ஸ்லோகம். மிருதே அண்டே ஏஷஹ ஏதஸ்மின் யத் அபூத் ததஹ மார்த்தண்ட இதி வ்யபதேஷஹ ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்ட சமுத்பவஹ மிருதேண்ட ஏஷ ஏதஸ்மின் யதபூத் ததோ மார்த்தண்ட இதி வ்யபதேஷ ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்ட சமுத்பவஹ. பிரம்மாவுக்கும் சூரியனுக்கும் ஹிரண்யகர்ப்பன் அப்படின்னு பேர் இருக்கு. பிரம்மாண்டத்திலேயாக்கும் சூரியனோடு உல்பவம். மிருத் அப்படின்னா மண்ணு. இந்த பிரபஞ்சத்திலேருந்து உண்டான சூரியன். ஏஷஹா இந்த சூரியன், ஏதஸ்மின் இந்த பிரம்மாண்டத்திலேருந்து உண்டானவராக்கும். மிருதே பிராணசக்தி இல்லாத ஜடஸ்வரூபமாயிருக்கிற அண்டே பிரம்மாண்டத்தில் யத் அபூத் அது உத்பவிச்சது. இது எது இந்த காரணத்தால மார்த்தண்டஹா மார்த்தாண்டன் அப்படின்னு இது அப்படின்னு வியபதேசஹா பேரு வந்தது சூரியனுக்கு. ஹிரண்ய கர்ப்பா இது ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னும் ஹிரண்யாண்ட சமுத்பவஹா சொர்ணமயமாயிருக்கிற அண்டத்திலேந்து உத்பவிச்சதால பேரு வந்து சேர்ந்தது. நாற்பத்தஞ்சாவது கத்தியபாகம். சூரியேண ஹி விபஜ்யந்தே திசஹ கம் த்யௌஹு மஹீபிதா ஸ்வர்க அபவர்கௌ நரகா ரசௌகாம்சி ச சர்வஷஹ. சூரியேண ஹி விபஜ்யந்தே திஷ கம் தௌர்மஹீபிதா ஸ்வர்காபவர்கௌ நரகா ரசௌகாம்சி ச சர்வஷஹ.
திக்குகள், அந்தரீட்சம், சொர்க்கம், பூமி, மோட்சஸ்தானம், நரகங்கள், ரசாதலம், இப்படியெல்லாம் இருக்கிறவை எல்லாம் சர்வமும் வேர்திரிக்கிறது சூரியனாக்கும். சூரியன் இல்லைன்னா பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகாது. சூரியனகி, சூரியனால மட்டும்தான், சூரியனாலேயே தான் விபஜ்யந்தே, செப்பரேட் செய்யப்படுறது எல்லா விதமான பேதங்களும். துவைத பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூரியனாலேயாக்கம் உண்டாயிருக்கு. திசஹா திக்குகள், கம் ஆகாசம், தியௌஹு சொர்க்கம், மகி பூமி, இப்படி இப்படின்னு விதா வேதங்கள் நிறைய நிறைய இருக்கு. சொர்க்கവും அபவர்கௌ மோட்சവും, നരകാഹ നരകം, രസൗകാംസീച പാതാളം തുടങ്ങിയ ഉലകങ്ങളും സർവശഃ എല്ലാമേ സൂര്യനാല ഉണ്ടാനതാക്കും. 46வது ഗദ്യഭാഗം. ദേവ തേര്യാങ് മനുഷ്യാണാം സരിത് സൃഭ സവിരുദാം സർവജീവനികായാനാം സൂര്യ ആത്മാ ദൃക് ഈശ്വരഃ. ദേവതിര്യങ് മനുഷ്യാണാം സരീസൃഭ സവീരുദാം സർവജീവനികായാനാം സൂര്യ ആത്മാ ദൃഗീശ്വരഃ. தேவர்கள், திரியக்குகள், மனுஷர்கள், நாகங்கள், விருட்சலதாதிகள், இப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் ஆத்மாவாயிட்டு பிரவர்த்திக்கிறது. சற்றுசோடு அதிஷ்டான தேவதையா இருக்கிற சூரியனாக்கும். தேவர்கள் திரியக் அப்படின்னா 4 கால் இருக்கிற மிருகங்கள், ஹொரிசோண்டலாயிட்டு இருக்கிறவை, நிவர்ந்து நிற்க முடியாம 4 காலில நடக்கிறவை, ஹொரிசோண்டலாயிட்டு நடக்கிறவை, அதாக்கும் திரியக்கு. மனுஷியானாம் 2 கால் இருக்கிற மனுஷர்கள், சரீஸ்ருப இளஜந்துக்கள், சவீருதாம் இப்படியெல்லாம் இருக்கிறவையும், செடி கொடி விருட்சங்கள் எல்லாமும், சரங்களும் அஜரங்களுமாயிட்டு இருக்கிற சர்வஜீவ நிகாயானாம் எல்லா உயிரின கூட்டங்களோடும் சூரிய ஆத்மா, ஆத்மாவாக்கும் சூரியன். திருக் ஈஸ்வரஹா எல்லாருக்கும் கண்ணாக்கும் சூரியன், எல்லாம் கண்ட்ரோல் பண்ணற ஈஸ்வரனாக்கும் சூரியன். சற்றுசோடு அதிஷ்டான தேவதையாக்கும் சூரியன். இப்படி சொல்லிண்டு பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் முடிவடைகிறது.